வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. ஒரு இன்டர்வியூவில் பில்கேட்ஸ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம், எங்களால் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு மோட்டிவேஷன் பாதியிலேயே குறைஞ்சு போயிடுது. ஆனால் உங்களால் எப்படி இவ்வளோ கடுமையாக உழைக்க முடியுது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பில்கேட்ஸ் சொல்கிறாரு, உங்களுடைய மூளைக்கு அதை தொடர்ச்சியாக வேலை செய்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னார். இந்த வீடியோ பதிவின் மூலமாக நீங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்கிறதுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கும் உங்களுடைய பிரெயினை எப்படி ட்ரிக் பண்றது அப்படிங்கிற 4 ஐடியாஸை பார்க்க போறோம். இந்த 4 ஐடியாஸுமே அட்டாமிக் ஹேபிட்ஸ் அண்ட் லிமிட்லெஸ் அப்படிங்கிற 2 புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கம்பைன்டு புக் டேக்அவேஸ். நம்பர் 1, யூ ஹாவ் டு பிலீவ். ஒரு முறை ஒரு ஜப்பானிய படை தளபதி ஒரு படையை கூட்டிட்டு ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறாரு. அந்த நாட்டோட கோட்டைக்கு போய் நின்றுட்டு அந்த தளபதி அந்த போர் வீரர்களை பார்த்து சொல்றாரு, எப்போவுமே நம்ம போர் தொடங்குறதுக்கு முன்னாடி எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லக்கி காயின் கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம போரை தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம். அதே மாதிரி இந்த முறையும் நாம அதை லக்கி காயின் கிட்ட நம்ம கேட்க போறோம். இப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த லக்கி காயினை நான் டாஸ் பண்ண போறேன். இதுல ஹெட் விழுந்துச்சு, தலை விழுந்துச்சு அப்படின்னா நாம இந்த கோட்டைக்குள்ள போய் இவங்களை தாக்கலாம், நமக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும். ஒருவேளை அது பூ விழுந்துருச்சு அப்படின்னா நாம நம்ம வந்த வழியை திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயினையும் டாஸ் பண்றாரு. ஆனா விழுந்ததும் தலை விழுகுது. அப்போ எல்லா படை வீரர்களும் உற்சாகமா நம்ம இன்னைக்கு ஜெயிக்க போறோம், நம்மளுடைய தலைவிதியை இந்த காயின் நிர்ணயம் பண்ணிருச்சு அப்படின்னு எல்லாருமே நம்புனாங்க. எல்லாருமே ஆர்ப்பரிச்சாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அந்த கோட்டைக்குள்ள போனாங்க. அதே மாதிரி அவங்க நினைச்ச மாதிரியே அந்த கோட்டையும் கைப்பற்றினாங்க, அந்த நாட்டையும் பிடிச்சாங்க, ஜெயிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த படையில் இருக்கக்கூடிய படை தளபதியினுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அங்கே எப்படி இந்த காயின் உங்களுக்கு நல்ல வழிகளாகவே காமிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதற்கு அந்த தளபதி சொன்னார், இதுதான் என் கையில் இருக்கக்கூடிய அந்த காயின், அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்து அந்த நண்பர்கிட்ட காமிக்கிறாரு. அந்த காயினில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே தலை இருந்துச்சு. இந்த போர் மட்டும் கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிச்ச அத்தனை போர்களிலேயுமே இவங்க நம்பினதுனால தான் அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சது. நாம் எப்போவுமே ஒரு செயலை தொடங்கும் போது நமக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு அது பல விதத்தில் பார்த்தீங்கன்னா அவநம்பிக்கைகளாகத்தான் இருக்குது. இது நமக்கு வராது, இது ஒத்து வராது, இது செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற பலவிதமான சந்தேகங்கள், கேள்விகள், குழப்பங்களோடு தான் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தங்க தொடங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நம்புனா நிச்சயமாக உங்களுடைய மைண்டு அதனுடைய பாசிபிலிட்டிஸை உங்களுக்கு எடுத்து காமிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மூளை அப்படிங்கிறது ஒரு கால்குலேட்டர் மாதிரி. கால்குலேட்டருடைய வேலை என்ன? அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கணக்குகளுக்கான பதிலை கொடுக்கறது தான் அதோடைய வேலை. அதே மாதிரி தான் உங்களுடைய மூளை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெஷின். அதற்கு நீங்கள் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் கொடுக்க அது அதுக்கான தீர்வுகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பேட்டரி இருக்குது. அது என்னன்னா நம்பிக்கை. உங்களால் இதற்கான சொல்யூஷனை கொடுக்க முடியும், இதற்கான தீர்வை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினா மட்டும்தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்கான சொல்யூஷன் உங்களுடைய மூளை உங்களுக்கு அவுட்கம்மாக கொடுக்கும். இல்லை அப்படின்னா அது முடியாது அப்படிங்கிற ஒரு எரர் மெசேஜ் காமிச்சிட்டு போயிடும். ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது நம்ப ஆரம்பிக்கணும். உங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழமாக நம்பினா மட்டும்தான் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியும். நம்பர் 2, ஸ்மால் வின்ஸ். ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு டூர் போகிறதுக்காக நீங்கள் தயாராகிறீங்க. அந்த டூரோட மொத்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர். இப்போ நீங்கள் எடுப்புலையே 1000 கிலோமீட்டர் நான் ரீச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயுமே கேப் விடாமல், நீங்கள் எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ச்சியாக நீங்கள் போயிட்டே இருந்து 1000 கிலோமீட்டர் நீங்கள் ரீச் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணினதுக்கப்புறமும் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அதோட அந்த ட்ராவலே ரொம்ப போர் அடிச்சிடும். ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு 3 தடவை 4 தடவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே நல்ல ஒரு லொக்கேஷனாக பார்த்து ஸ்டாப் பண்ணி அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு மிகப்பெரிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி தாங்க இலக்குகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெரிய இலக்கை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் குட்டி குட்டி வெற்றிகளை தவிர்த்துட்டு நான் அடைஞ்சால் பெருசாக தான் அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது தான் நமக்கு நடுவில் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது குறையுது. நமக்கு நடுவில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வருது. நம்மளால் தொடர்ச்சியாக பயணிக்க முடியவில்லை. அதுக்கு பதிலாக உங்களுடைய இலக்குகளில் நீங்கள் குட்டி குட்டி வெற்றிகளை நீங்கள் பார்க்கணும். அதற்கு இப்போ 2 ரூல்ஸ் பார்க்கலாம். முதலாவது 2 மினிட் ரூல். 2 நிமிடத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயலை உடனே துவங்குங்கள். துவக்கம் உங்களை நீங்கள் நினைத்த செயலை செய்ய வைக்கும்.
இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வந்து 300 பக்கம் இருக்கக்கூடிய புக்கை எவன்டா படிப்பா அப்படின்னு உங்களுக்கு போர் அடிக்குது, இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த புக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி, நான் இந்த புக்கை 2 நிமிஷம் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வந்து படிங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 நிமிஷம் படிக்க ஆரம்பித்த உடனேயே அந்த புத்தகத்தில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வரும்போது அந்த 2 நிமிஷம் அப்படிங்கிறது 20 நிமிஷமாகவோ அல்லது 2 மணி நேரமாகவோ உங்களை அந்த புத்தகத்தை வந்து படிக்க வச்சிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த ஹேபிட்டோட 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயலை நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் வந்து துவங்கணும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகணும் ஆனால் உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கு உடனடியாக கிளம்புறதுக்கு என்ன பண்ண முடியுமோ உங்களுக்கு அதுக்கான ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு அதற்கான ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் ரெடி ஆயிடணும். இதை வந்து 2 நிமிஷத்தில் நம்மளால் வந்து பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இலக்காக, எந்த ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கிறப்போ 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த சின்ன வேலைகளை தொடக்கத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நம்பர் 3, டெல் யோர் செல்ஃப் எ ஸ்டோரி. உங்களுக்கு நீங்களே கதைகளை சொல்லிக்கணும். இன்றைக்கி நீங்கள் கேட்குற எக்கச்சக்கமான மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை வந்து சொல்லுவாங்க. அது உங்களை மோட்டிவேட் பண்ணும். நம்மளாலையும் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். நம்மளால ஒரு விஷயம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடிய கதைகள் மூலமாக நம்ம அதிகமாக முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதற்கான 2 காரணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்முடைய கடந்த கால பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாம் வச்சு நம்ம எல்லாத்தையும் எடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஸ்டோரிஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கறதுனால நாம் நம்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ உங்களுக்கு நீங்களே நிறைய கதைகளை வந்து சொல்லிக்கோங்க. இன்னொரு விதத்தில் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ், எப்படி வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி கதைகளை நீங்கள் அதிகமாக கேட்கும்போது உங்களால் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகளை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கான நம்பிக்கையை அது உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இந்த ஸ்டோரிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அதாவது நான் வந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலே இல்லாத விஷயமா இருக்கிறத விட அது வந்து நான் வந்து படிப்படியாக டெவலப் ஆக போகிறேன், படிப்படியாக நிறைய பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக இருக்கிற மாதிரியான கதைகளை நம்ப ஆரம்பிங்க. ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய கதைகளை பின்பற்ற ஆரம்பிங்க. அதுதான் வந்து உண்மையாகவே உங்களுக்கு வேலை செய்யும். நம்பர் 4, த பவர் ஆஃப் புக்ஸ். புத்தகம் படிக்கிறதுனால உங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமாகும். அதோடு அது வந்து உங்களுக்கு அறிவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதாவது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, கதைகள் வந்து உங்களை எப்படி மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நம்பிக்கைகளை கொடுக்கறதுல புத்தகங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால தான் புத்தகங்களை படிக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடியவங்களாகவும் அவங்களுடைய சிந்தனை வந்து மற்றவங்களிருந்து வித்தியாசப்படக்கூடியதாகவும் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய துறையில் யார் வந்து பெஸ்ட்டான ஆத்தர்ஸ் இருக்கிறாங்களோ, உங்களுடைய துறை சார்ந்த நிறைய விஷயங்களை யார் வந்து எழுதியிருக்கிறாங்களோ அந்த புத்தகங்களை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய ஃபீல்டு ஆர் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து மற்றவங்களை விட நீங்கள் வந்து ஒரு டாப் லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் வந்து மாற முடியும். அடுத்து நம்ம எபிக் லைஃப் சேனலில் 50 பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் டு சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய 50 ஹேபிட்ஸை பற்றின டேக்அவேஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டேக்அவேஸ், இந்த புக் சம்மரிஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அல்ல, புத்தகம் படிக்காமையே நான் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அல்ல. புக்ஸை படிக்கிறதுக்கு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும், நீங்கள் படித்த விஷயங்களை திரும்ப நினைவுபடுத்துறதுக்காகவும், அல்லது இந்த புக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு புக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான டேக்அவே, சம்மரிஸ், ஐடியாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த புக் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு குட்டியான புத்தகத்தையாவது வாங்கி படிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை செய்யும். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.